ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்க கேடிஎஸ். திஸ் இஸ் இஜய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கருப்பு படம் எப்படி இருந்தது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கருப்பு படம் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சுமாரா இருந்துச்சு. மேஜிக்கலா இருந்துச்சு. லாஜிக்கே இல்லாம இருந்துச்சு. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணமே டைரக்டரும் ஆக்டருமான ஆர்ஜே பாலாஜி தாங்க. இந்த படத்துல கேமியோ பண்ண சூர்யா சார் காரணம் இல்லையா? விக்ரம் படத்துக்கு அப்புறம் அவர் இந்த படத்துல பண்ண கேமியோ தான் பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. ஆனா அது கேமியோன்னு அவருக்கே தெரியாது படம். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி தான் டைரக்டர்ன்றதுனால 2 மணி நேரம் படத்துல 2 மணி நேரம் அவரே வந்தாரு. இந்த படத்துல அப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸும் நல்ல ஆக்டிங்கும் நல்ல டைலாக் டெலிவரி யாருமே பண்ணலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிலாம் நான் சொல்ல, இந்த படத்துல ஒருத்தங்க எக்ஸ்ட்ராடினரியா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. யாரு? சூர்யா அண்ணனா? அண்ணிய சொல்றேன். அண்ணியா? தியேட்டர்ல பாத்துன்னா அந்த படம் வேற லெவல்ல இருந்துருக்குங்க. இது என்ன காலையில சலூன்ல வெட்டுற முடியா? கண்ணாடியில பாக்கிறதுக்கு காலையில ஒரு மாதிரியும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அது நல்லா இல்லாம கேவலமா இருக்க மாதிரியும் தெரியறதுக்கு படம்னா எங்க பார்த்தாலும் நல்லா இருக்குங்க. இதே மாதிரிதான் லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன 29 படம் தியேட்டர்ல ஓடும்போது அந்த படத்தை பெருசா யாருமே வந்து ரீச் பண்ணல. அந்த படம் நல்லா இருக்குன்ற அப்ரிசியேஷன் ஓடிடி வந்த பிறகுதான் கொடுக்குறாங்க. இதே லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன கல்வி படம் தியேட்டர்ல நல்லா இருந்துச்சு. இப்ப ஓடிடில வந்தோம்னா இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போட்டு எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு என்னதாங்க ஒரு முடிவு? நீங்களே கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உடனடியாக நான் வந்து சந்திக்கிறோம். பாய்.